ஒரு காலத்தில் தெனாலிராமன் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு சொந்த முதலாளி நல்ல பெரிய வசதி உள்ளவர். அவர் விவசாயமெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா தோட்டத்தை போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு தோட்டத்துக்கு 3 கிணறு வச்சுருக்கிறாரு. ஆனால் விவசாயம் பண்ணுறதில்ல. ஒரு நாள் அவரும் பழக்கமானவர் தான் தெனாலிராமனுக்கு. தெனாலிராமன் போய் கேட்குறாரு, அண்ணே ஐயா, எனக்கு நீங்கள் சும்மா வச்சுட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்க என் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிணறு எனக்கு விலைக்கு கொடுத்துருங்களேன். உனக்கு இல்லாததான் ராமா, நீ எடுத்துக்கோ, அதுக்கு என்ன பணம் உண்டோ நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாங்கிறாங்க. பேசுகிறாங்க, முடிச்சுக்கிறாங்க. அந்த பணத்தையும் கொடுத்து கிரையம் பண்ணிக்கிறாரு கிணத்த. போயிடுறாங்க, 2 பேரும் விட்டுடுறாங்க. 2 நாள் கழித்து பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு ஒரு பேராசை. திரும்பி வர்றான். ராமா அப்படிங்கிற, என்னங்க யசமான்ற, நான் உனக்கு கிணறு மட்டும்தான் கொடுத்தேன், சொல்ல மறந்துட்டேன், தண்ணியோடு கொடுத்துட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற, தண்ணிக்கு ஒரு வாடகையை போட்டு எனக்கு கொடுத்துரு. 3 நாளைக்கு ஒரு 300 ரூபாயோ 200 ரூபாயோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துரு. நீ கிணத்தோட வச்சு கிணத்துல இருக்க தண்ணி இருக்கிற வரைக்கும் எனக்கு பண்ணிக்கோ. ஆனால் ராமன் எவ்வளோ புத்திசாலி அப்படிங்கிறது அந்த பக்கத்துக்கு தோட்டத்துக்காரருக்கு தெரியாது. நானும் உங்களை பார்த்து சொல்லலாம் பேசலான்னு தான் இருந்துருங்க ஐயா. என்ன காரணம்னா, என்னோட கிணத்துல உங்கள் தண்ணியை நான் 3 நாளாக பாதுகாத்து எவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசிறங்கி, ஐயா எனக்கு தினசரி ஒரு 300 ரூபா வாடகை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் தண்ணியை நான் பத்திரமா வச்சுக்கிறேங்க ஐயா. அதனால் இப்போ ரொம்ப பேராசைப்பட்டால் இப்படித்தான் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை.